ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒயிட் புலாவ், அதாவது வெஜிடபிள் புலாவ் பார்க்கவே நல்ல வெள்ளை கலரில் இருக்கிற மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு அடிகனத்த பாத்திரத்தில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் நெய் போட்டு அது சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பிரியாணி இலை போட்டு அதை நல்லா வறுத்து விட்டுட்டு அதோட 3 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. மீடியம் சைஸாக இருக்கிற பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். முதல்ல நான் பீன்ஸ் காயை 1 இன்ச் நீளத்தில் நான் அதை கட் பண்ணி அதில் சேர்த்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த ஆயில்லையே வேகட்டும். ஏன்னா பீன்ஸ் காய் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பீன்ஸ் காய் பாதி அளவு வெந்திருக்கும். இதோட ஒரு உருளைக்கிழங்கை கொஞ்சம் நீலவாக்கில் வெட்டியிருக்கேன். 2 மீடியம் சைஸ் கேரட்டையும் நீலவாக்கில் வெட்டி அதோடு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி 2ம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு இதையும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா எல்லா காய்கறியுமே முக்கால்வாசி நல்லா வெந்து வந்துடும். அடுத்து நாம் அரிசியை இதில் போட்டு வேக வைக்கணும். அதுக்கு 2 மடங்கு தண்ணி வேணும். நான் 150 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 300 ml தண்ணிக்கு 150 தேங்காய் பால், 150 தண்ணி கலந்து அதில் ஊற்றிக்கிட்டேன். இது லேசாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கு இடையில் நான் ஏற்கனவே பாஸ்மதி அரிசியை 2 முறை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாதம் நீளமாக வரும். நல்லா 2 முறை கழுவுனா தான் அதில் உள்ள அந்த ஸ்டார்ச் வாசனையும் போகும். இப்போது தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசி அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரிசிக்கு தேவையான தூளுப்பை போட்டு நல்லா கிளறிட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பை ஒருக்க சரி பார்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் உப்பு கூட இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கடைசியாக நான் எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணி அதையும் இதோட சேர்த்துக்கிறேங்க. நம்மளுக்கு காய்கறி எவ்வளோ வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே வச்சுருங்க. 15 நிமிஷத்துக்கு கழித்து நீங்கள் கிளறினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சாதம் கரெக்டாக வெந்து நல்லா பொழுன்னு இருக்கும். லேசாக ஈரப்பதம் இருந்தாலும் இந்த சூட்லேயே உங்களுக்கு நல்லா அது வத்திரும். இப்போ பாருங்கள், அரிசியுமே நல்ல நீளமாக வந்திருக்கு, கரெக்டாக வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த வெஜிடபிள் புலாவ், அதாவது ஒயிட் புலாவ் இதோட நீங்கள் தயிர் வெங்காயம் இல்லைன்னா ஏதாவது ஒரு காரமான மசாலா, அதாவது சிக்கன் இல்லை காலிஃப்ளவர் மசாலா அந்த மாதிரி வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.